பட்டெக்ஸுக்கு கீழ இருக்க இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில மட்டும் நீ க்ரோ பண்ணன்னு வச்சுக்கோயேன், ஒரு லோவர் பாடியே பார்க்க அழகா இருக்கும். நம்பலன்னா அந்த பிக்சர்ஸ்லாம் பாரு, நீ ஃபீமேலா இருந்தாலும் சரி, மேலா இருந்தாலுமே சரி. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நெறைய பேரு ரேண்டமா அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க, இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எதுக்காண்டி அந்த ஒர்க் அவுட்லாம் பண்றேன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நான் அத தெளிவா சொல்லி தர போறேன். இந்த வீடியோவ சேவ் பண்ணிட்டு நான் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் வீடியோ. இந்த மசில் தான் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கு. உங்களோட தைஸுக்கு பின் பக்கத்துல இருக்கும். உங்க தொடைக்கு பின் பக்கத்துல இருக்க இந்த மசில் தான் ஹாம்ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்படி தான் உங்களோட பாடிக்கு உள்ள இருக்கும். இத மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கல இந்த ஒரு மசிலு. இன்னொன்னு கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்க இந்த ஒரு மசிலு. அண்ட் இதுக்கு உள்ள ஒரு மசில் இருக்கும். அதுதான் அந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்க இந்த ஒரு மசிலு. ஸோ அந்த 3 மசிலுமே 2 ஜாயிண்ட்ட கிராஸ் பண்ணும். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹிப் ஜாயிண்ட்டையும், உங்களோட நீ ஜாயிண்ட்டையும் இது 2மே வந்து கிராஸ் பண்ணி வரும். அண்ட் இந்த மசில ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க 2 மூவ்மெண்ட் பண்ணணும். ஒன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் எக்ஸ்டென்ஷன்னு. நான் அந்த வீடியோல பண்றேன்ல இந்த ஒரு மூவ்மெண்ட். அண்ட் இன்னொன்னு நீ ஃப்ளெக்ஷனு. இந்த 2 மூவ்மெண்ட்டுமே உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் நீங்க நெறைய பேரு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு லெக் கர்ல்ஸ் மட்டும் தான் பெஸ்ட்டான ஒர்க் அவுட் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நெறைய முக்கியமான ஒர்க் அவுட் இருக்கு. கீழ ஒர்க் அவுட்னு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. நான் தனியா ஒரு ஒர்க் அவுட் வீடியோ போடுறேன்.